சாண்டா கிளாஸ் கிட்ட பாதுகாப்புக்காக இருக்கக்கூடிய சீஃப் கமாண்டர் தான் படத்தோட ஹீரோவான ராக். மக்கள் ரொம்பவே மாறிட்டாங்க, அதனால இதுதான் என்னுடைய கடைசி கிறிஸ்துமஸா இருக்கும், இதுக்கப்புறம் நான் ரிசைன் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு. அதே டைம்ல ராக்கை டைவர்ட் பண்ணி சாண்டா கிளாஸ் அங்க இருந்து கடத்திடுறாங்க. அதை பத்தி ராக் அவரோட சீஃப் கிட்ட சொல்லும் போது சாண்டா கிளாஸோட கோஆர்டினேட் எல்லாமே ஒருத்தன் தான் வித்து இருக்கிறான், சாண்டா கிளாஸோட கோஆர்டினேட்டை இன்னொரு ஹீரோவான கேப்டன் அமெரிக்கா தான் வித்திருக்கான்னு சொல்லி கண்டுபிடிச்சிடுறாங்க. கேப்டன் அமெரிக்காக்கு சின்ன வயசுல இருந்து சாண்டா கிளாஸ் மேல நம்பிக்கையே கிடையாது, அது எல்லாமே பொய்ன்னு நினைச்சிட்டு இருக்காரு. அவருக்கு கல்யாணம் ஆகி டைவர்ஸும் ஆயிருக்கு, அவனுக்கு ஒரு பையன் இருக்கான். கேப்டன் அமெரிக்கா இந்த மாதிரி தப்பு பண்றதுனால அவரோட பையன் கிட்ட இருந்து விலகியே இருக்காரு. இப்போ ராக் வந்து கேப்டன் அமெரிக்காவை பிடிச்சு அந்த கோஆர்டினேட்ஸை யார்கிட்ட வித்துன்னு சொல்லி கேக்குறாங்க. அதை பத்தி சொல்லி சாண்டா கிளாஸை காப்பாத்துறதுக்கு ஹெல்ப் பண்ண அவங்க சொன்னதை விட டபுள் அமௌண்ட் தரன்னு சொல்லி ஹீரோவை ஒத்துக்க வைக்கிறாங்க. ஹீரோவும் அந்த கோஆர்டினேட்ஸ் வித்த புரோக்கரை தேடி கண்டுபிடிச்சு சாண்டா கிளாஸை யார் கடத்தினான்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ அவ பேரை சொன்னா அவளுக்கு கேட்டுரும், அதனால நான் மணல்ல எழுதி காட்டுறேன்னு சொல்லி மணல்ல எழுதி காட்டுறான். அப்போ தெரியாதனமா கேப்டன் அமெரிக்கா அந்த பேரை வாசிக்க அது அவளுக்கு கேட்டுருது. சாண்டா கிளாஸை கடத்தினது ஒரு சூனியக்காரி. அவ தன்னோட ஸ்னோமேனை அனுப்பி அங்க எல்லாரையுமே கொலை சொல்றா. ஆனா அங்க இருந்து ராக்கும் கேப்டன் அமெரிக்காவும் தப்பிச்சிடுறாங்க. சூனியக்காரி தான் சாண்டா கிளாஸை கடத்துறான்னு தெரிஞ்ச உடனே ராக்கு ஒருவேளை சாண்டா கிளாஸோட தம்பி அவளுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பானோன்னு சொல்லி சந்தேகப்பட்டு அவனை தேடி போறான். சாண்டா கிளாஸோட தம்பி தான் கெட்டவங்க லிஸ்ட் எல்லாத்தையுமே ரெடி பண்றான். அந்த கெட்டவங்க லிஸ்ட்ல இருக்கிற எல்லாத்தையுமே அழிக்கணுங்கிறது தான் அந்த சூனியக்காரியோட ஒரே